ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாசி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்க்க போறோம். பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மார்ச் 14ஆம் தேதி வரை ஒரு மாதம் மாசி மாதம் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல சூரியன் ராகு கூட சேர்ந்து கிரகணமாவாரு 27/2/2026 2026 27 பிப்ரவரியில சூரிய கிரகணம் நடக்கும். அதே மாதிரி மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் கேதுவோட சந்திரன் சேருவார். பௌர்ணமி சந்திரனா இருந்து கேதுவோட சேரும் போது சந்திர கிரகணம் நடக்கும். இந்த காலகட்டத்துல குரு பகவான் மிதுனத்திலையும் கேது சிம்மத்துல இருப்பாரு. அதே மாதிரி செவ்வாய் 10 நாள் மகரத்துல உச்ச நிலையில இருப்பாரு. அதுக்கப்புறம் 5 கிரகங்கள் கும்பத்துல 5 கிரகங்கள் சேர்றாங்க. சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய். இப்ப செவ்வாயை வந்து குரு பார்ப்பாரு. குருமங்கள யோகம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்லாவே இருக்கும். அது வந்து விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் குருமங்கள யோகம் நல்லது. அதே மாதிரி சூரியன் சிவராஜ யோகம் சூரியனுக்கு நல்லது. சூரியன் வந்து தன் வீட்டை தானே பார்க்கறது ஒரு தனி சிறப்பு. சிம்மத்தை பார்ப்பாரு. கும்பத்துல இருக்கிற சூரியன் வந்து தன் வீட்டை தானே பார்க்குற சிம்மத்தை பார்க்கும்போது ஒரு தனி சிறப்பு. அதுவும் சிவராஜ யோகத்தோடு குரு பார்வையில இருக்கிற சூரியன் சிம்மத்தை பார்க்கறது இன்னும் தனி சிறப்பு. இன்னும் ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்துல உச்சமடைவார். மீனத்துல சுக்கிரன் வந்து கடைசி 10 நாள் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இதுவும் தனி சிறப்பு. இந்த காலகட்டத்துல ஒரு 4-5 தனி சிறப்புகள். அதனால வந்து எல்லா ராசிக்கும் எப்படிலாம் நல்ல நல்ல பலன்கள் நடக்க போகுதுன்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது 3 பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தனித்தனி பலன்களை பார்ப்போம். மேசராசியோட ராசி நாயகன் செவ்வாய் வந்து 10 நாள் மகர ராசியில, அதாவது உச்சமா இருப்பாரு. உங்க ராசிநாதன் வந்து உச்சம் அடைகிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப தனி சிறப்பு. மன தைரியம், ஒரு தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். அதே மாதிரி 20 நாள் வந்து கும்பராசிக்கு போயிடுவாரு. இந்த மாதத்துல 20 நாள் 10 நாள் மகர ராசி உச்சமா இருப்பாரு. அதுக்கப்புறம் கும்பத்துக்கு போயிடுவாரு. ராகுவோட இணைவாரு, சுக்கரனோட ஒரு 19 நாள் இருப்பாரு. அதே மாதிரி குரு பார்வையில இருக்கிறதா ஒரு தனி சிறப்பு. குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப மேசராசிக்கு என்னதான் இருந்தாலும் விரய சனி நடந்துகிட்டு இருக்குது. ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. 2, 6, 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் சொல்லுவோம். குடும்பத்துல சிறு சிறு குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதே மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். காசை வந்து கொஞ்சம் வருமானங்கள்ல கரெக்டா சேமிக்கக்கூடிய தருணங்களா இது நீங்க வந்து கிரிட்டிக்கலா இருக்கும் இந்த காலகட்டங்கள். ஏன்னா விரயசனினா காசு விரயமாகக்கூடிய தன்மைகளை கொடுப்பாங்க. அதனால வர்ற வருமானத்தை இல்ல இருக்கிற காசுகளை வந்து பத்திரப்படுத்திக்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. தைரிய, வீரிய, வெற்றி, விஜயஸ்தானம் சொல்லுவோம். இளைய சகோதரிகள் ஸ்தானம் சொல்லுவோம். தைரியம், ஏதாவது ஒரு காரியத்தை வந்து தைரியமா போல்டா செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டங்களா இது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இளைய சகோதரிகள் வழியில அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். போன மாசம் வரைக்கும் இருந்து வந்த தம்பி தங்கைகள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான தருணங்களா இது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்க 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. 7ஆம் இடம் வந்து கணவன் மனைவி ஸ்தானம், கலத்தர ஸ்தானம்னு சொல்லுவோம். ரொம்ப நாள் திருமணம் ஆகல அப்படின்னா இந்த காலகட்டத்துல திருமணங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல இருக்கும். அதே மாதிரி 9ஆம் பாவகம், உங்க ராசிக்கு 9 சனி பகவானும் பார்ப்பாரு, குருவும் பார்க்கிறாரு. தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் வந்து கண்டிப்பா குரு பகவான் கொடுப்பாரு.
ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பாவத்துவம், அதுக்கப்புறம் தான் சுபத்துவம். அதனால வந்து தந்தையோட தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகள் குரு பார்வையினால சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அப்பா கிட்ட விட்டு கொடுத்து போறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா திருமணம் ஆகல அப்படின்னா திருமணம் ஆகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நண்பர்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி ராசிக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பாரு, சூரியன், ராகு, செவ்வா, புதன் எல்லாமே இருப்பாங்க. இந்த காலகட்டத்துல அவங்க 11ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கும். 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம், இளையதாரம், மூத்த சகோதரம் அப்படின்னு சொல்லுவோம். மூத்த சகோதரர்கிட்ட கொஞ்சம், ஏன்னா ராகு இருக்கிறாரு ஆல்ரெடி, செவ்வாயும் இங்க சேர போறாருன்னா கொஞ்சம் பாவத்துவம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் ஆகும். மூத்த சகோதரி கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதெல்லாம் விட்டு கொடுத்து கொஞ்சம் கடந்து போங்க. என்னதான் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசா பாதிப்புகள், பெருசா விரிசல்கள், பாதிப்புகள் இருக்காது. அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி பகவான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 11 மாசம், இந்த மாசத்துல 11 நாள் வந்து சுக்கிரன் உங்க 12ஆம் இடத்துக்கு போவாரு. 12ஆம் இடத்துக்கு உச்சமா இருப்பார். அதுதான் சிறப்பு. 12ஆம் இடத்துல உச்சமா போகும்போது வெளிநாடு ரொம்ப நாளா வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற மேச ராசிக்காரங்கள்லாம் இந்த காலகட்டத்துல வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் இருக்கும். ஏற்கனவே சனி இருந்து கொடுத்து வந்த தொல்லைகளை சுக்கிரன் இணைவுனால 12ஆம் இடத்துல அந்த பாவத்துவம் கொஞ்சம் விலகி ஏற்றுமதி இறக்குமதி ஓடிக்கொண்டே பிசினஸ், அதாவது லாரி, பஸ், ஆட்டோ ஓட்டுறவங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான தன்மைகளா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது வேலைகள்ல சிறு சிறு குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் இடம் நோய் 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 ஸ்தானம்னு சொல்லுவோம். சனி பார்க்கறதுனால நோய்கள் தீரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான தருணங்களா இருக்கும். இது கடன்கள்லாம் வாங்கிய கடன்கள்லாம் கொஞ்சம் நீங்க செட்டில் பண்ணி கடன்கள் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சரியா? இது வந்து பொது பலன்கள். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களோட ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி அடிப்படைகள்ல, ஏன்னா ஜாதகம் வந்து பிக்சடு செய்யப்பட்டது. கோச்சாரம் இருந்து எப்பயுமே வந்து நிலையாக இருக்காது. கோச்சார ரீதியா நன்மைகளோ தீமைகளோ நீங்க அனுபவிக்கணும்னு இருக்குது அப்படின்னா ஜனனகாலத்துல இருந்தாதான் அதான் நன்மைகளோ தீமைகளோ அனுபவிப்பீங்க. இப்ப துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.